சுவர்பானு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் தான். அவன் தான் புக்தியை செயல்படுத்தி சுக்கிரன்ட்ட கேட்டுக்கிட்டு அவன் சூரியத்திற்கு மத்தியில் உட்காந்து அமிர்தத்தை சாப்பிட்டு பெருமாளுடைய சட்டுவத்தால் அடி வாங்கி தலை வேற உடல் வேற போய் சிவனை நோக்கி தவம் இருந்து நவக்கிரக பதவியை பெற்றான். இந்த ராகு பகவானுடைய தலைமை ஸ்தானம் கேது பகவானுடைய தலைமை ஸ்தானமா திருக்காளஹஸ்தி இருக்குது. ஆசையை கொடுத்து, அதாவது கொடுத்து கெடுப்பவர் ராகு, கெடுத்து கொடுப்பவர் கேதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும். பாம்பு கிரகங்கள் இல்லையா அவங்கெல்லாம், அதனால எதையும் செய்யக்கூடியவங்க. அப்ப நாம செஞ்ச கர்மா வினைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதை ரோல் பண்றவங்க இவங்க தான். நவக்கிரகத்துல 2 பேருக்கு மட்டும்தான் தாங்கள் இருக்கக்கூடிய தலத்தையே தலைமை தலமாக மாற்றும் ஆற்றல் படைத்தவர்களாக விளங்கினார். மனநிலை சரியில்லாம இருக்காங்க. அவர்கள் எல்லாம் கூட திருமலைக்கு போயிட்டு திங்கட்கிழமை வழிபாடு பண்ணிட்டு வந்தார். சந்திர பகவானுக்கு தலைமை தலமா திருப்பதியும் உபத்தலமாக திங்களூரும் இருக்கிறது. அந்த செவ்வாய் பகவானுக்கு எல்லாருமே கை காட்டுற தலம் வைத்தியநாத தலம் சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில். உண்மை என்னவென்றால் கடன் தீரவே இல்லை, லட்சமா போயிட்டு இருந்தான். ஒரு செவ்வாய் ஹோரையில் கடன் அடைத்தார். புதனுடைய தோஷத்திற்கு ஆளானவர்கள் தலைமை ஸ்தானமா இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் போயிட்டு புதன்கிழமையில வழிபாடு செஞ்சாலும் திரைப்படத்தை ஆள்பவர்களில் 50 விழுக்காடு மதுரை பக்கத்தை சேர்ந்தவர்கள் தான். மரியாதைக்குரிய சசிகுமார் சூரி எப்படி பார்த்தாலும் நீங்க அதுல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். தயவு செய்து வியாழ பகவானா தட்சிணாமூர்த்தி கிடையாது. எல்லாம் போய் பாக்குறேன் சார். இப்ப பல கோயில்ல பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு போய் கொண்டக்கடலை மாலையை போடுறது சுக்கிரனை சாமானியமா நினைக்கக்கூடாது. அவர் எதையும் சாதிக்கக்கூடிய பெருமாளுக்கே டப்பு கொடுப்பாரு, சிவனுக்கே டப்பு கொடுப்பாரு. குபேரன் சொத்தெல்லாம் தூக்கிட்டு வந்தவரே சுக்கிரன் தான். சிறப்பு மிகுந்த பொன்னன், குரு பகவான், பிரகஸ்பதி, வியாழ பகவான், இவர் பார்த்தா கோடி புண்ணியம். குரு பார்த்தா கோடி புண்ணியம். 9 கிரகத்துல பரிபூர்ண சுபர் அப்படின்னு பேரு யாருக்குன்னா இந்த குரு பகவானுக்கு தான். இவருடைய ஆதிக்கத்துல 2 ராசிக்காரங்க வராங்க. மீனராசி, தனுசு, 2ம் குருவனுடைய ஆதிக்க ராசிகள், சொந்த வீடு. இந்த குரு பகவான் எடுத்துக்கிட்டாலே மஞ்சள் நிறத்திற்கு உரியவர். தங்க மஞ்சள்னு சொல்லுவாங்க, அதாவது பொன்னா ஜொலிக்கக்கூடிய மஞ்சள். இவர் குருனா பிரகஸ்பதி, தேவர்களுக்கு குருவாக தேவ குருவாக வருகிறார். அப்போ இவர் எந்த கட்டத்தில் இருக்காருன்னு பார்த்துட்டு தான் அந்த கட்டத்திலிருந்து தான் 5, 7, 9 அவருடைய பார்வை வச்சு தான் எல்லாமே முடிவெடுக்கிறோம். அப்போ அவருக்கு உரித்தான தலம் எதுன்னா ஆலங்குடியை சொல்லுவாங்க. உண்மையை சொன்னால் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அவர் குரு பகவான் தன் சாபத்தை நீக்கி கொண்ட தலம் திருச்செந்தூர். இன்னைக்கும் திருச்செந்தூர்ல போய் யாரெல்லாம் குருவனுடைய சாபம் பெற்றவர்கள், குரு புக்தி குரு தசை நடப்பவர்கள், குரு மறைவு ஸ்தானத்தில் இருப்பவர்கள், அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வியாழக்கிழமையில கரெக்டா குரு ஹோரை, வியாழக்கிழமை 6லிருந்து 7 காத்தால, மத்தியானம் 1லிருந்து 2, நைட்டு 8லிருந்து 9. பொதுவாக அந்த கிரகங்கள் இந்த ஹோரையெல்லாம் மாறி மாறி வரும். இதை தரிசனம் பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் வாழ்வு கோடி புண்ணியம் பெறும். குருங்கிறது நீதி தேவதை, சனீஸ்வரனுக்கு நிகரான தேவதை. அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி மாதிரி. ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அப்போ அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட தூய்மை, உண்மை, கடமை, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப முக்கியமானது. இனிப்பு அவருக்கு பிடித்தது விஷயம். அதனால குரு பகவானுக்கே உரித்தான அந்த எண் அப்படிங்கிறது 3. மஞ்சள்ங்கிறது ஆடை, முல்லைங்கிறது அவருக்கான பூ, அவருக்கான வாகனம்ங்கிறது யானை. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திருச்செந்தூர் தான் குருவனுக்கு பிரதான தலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வியாழக்கிழமையில போய் யாரெல்லாம் திருச்செந்தூர் அப்பனை பார்க்குறாங்களோ வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு தாழ்வே கிடையாது. இதை எழுதியே வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆலங்குடி சன்னிதானத்துல தட்சிணாமூர்த்தியே குரு பகவானா உட்கார்றார். எல்லாரும் குழப்பிக்கிறாங்க. நான் அந்த டிவைன் தமிழ் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன். தயவு செய்து வியாழ பகவானா தட்சிணாமூர்த்தி கிடையாது. எல்லாம் போய் பார்க்குறேன் சார். இப்போ பல கோயிலில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு போய் கொண்டக்கடலை மாலையை போடுறது, அவருக்கு இது மஞ்சள் ஆடையை உடுத்துறது. அவர் பயிற்சி, இப்போ குரு பயிற்சி வருதுன்னா அவர் எங்கேயும் போக மாட்டார். அவர் மௌன குரு. கல்லாலின் புடையமருந்து கல்லால மரத்து கீழே உட்கார்ந்துருக்காரு. சனகர், சனந்தன, சனாதன, சனத்குமார முனிவர்களுக்கு மௌன மொழியில பேசுறாரு. யாரு பிரம்மம் மௌனமா காமிக்கிறார். தத்துவமசி, அது நீயாக இருக்கிறார். இதை சொன்னவரே தட்சிணாமூர்த்தி தான். வியாழ பகவானுக்கு குரு பதவியை கொடுத்தவரே சிவனான தட்சிணாமூர்த்தி தான். அவரை போய் குரு பகவானை நினைச்சிட்டு எல்லாரும் போட்டீங்கன்னா வியாழ பகவானை என்ன பண்றது? இது ஏன் மக்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியல. அப்ப அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்களோ அவங்கெல்லாம் தெளிவா சொல்லணும். நவக்கிரகத்துல வடக்கு திசையில் மஞ்சள் வஸ்திரம் கட்டிட்டு இருப்பார், அவர் தான் குரு பகவான். அப்ப அவருக்கு தான் நம்ம முல்லை மாலர் போடணும், கொண்டைக்கடலை மாலை சாற்றணும், வழிபாடு அவருக்கு தான் பண்ணணும். அதை விட்டுட்டு தட்சிணாமூர்த்தி போட்டீங்கன்னா அவர் வெள்ளை நிற ஆடையோட அமைதியா உட்கார்ந்துருப்பார். நீங்க அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் ஆலங்குடியில அகத்திய பெருமானும் காக புஜண்டரும்
அந்த தட்சிணாமூர்த்தி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் உட்கார்ந்து பொன்னார் மேனியன், அந்த சிவபெருமான் தான் அங்கே வந்து குபேர குருவா இருக்கார். அந்த இடத்துல மட்டும் தட்சிணாமூர்த்தியே குரு அருளை தான் தருகிறார். சிவன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறதுனால, சிவனே மிகப்பெரிய குரு, குருவுக்கெல்லாம் குருங்கிறதுனால அந்த ஆலங்குடியை குருத்தலமாக கொண்டு வரப்பட்டது, சித்தர்களால் கொண்டு வரப்பட்டது. இதுல வந்து நவகோளறிதல் புத்தகத்தை நான் சொல்லியிருக்காங்க. அப்போ உண்மையான குருத்தலம் திருச்செந்தூர். அப்ப திருச்செந்தூர்லையும் வழிபாடு பண்ணணும். செல்ல முடியாதவர்கள் ஆலங்குடி செல்லலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி பக்கத்துல தஞ்சாவூர்ல திட்டை தலம் இருக்கு, ராஜகுருவா அங்க உட்கார்ந்துருக்காரு. அப்ப இது முக்கியமா குருன்னா நவக்கிரகத்துல இருக்கிற வியாழ பகவானை தவிர தட்சிணாமூர்த்தி இல்லை என்பதை இங்கு நான் சுட்டி காட்டணும் சார். ஸோ குரு பகவானுக்கு நம்பர் 3. அப்ப வியாழக்கிழமை பிறந்தவங்க, குருவனுடைய ஆதிக்கத்தை பிறந்தவங்க, இவங்கெல்லாம் தலத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கை பொன்னாகவே ஜொலிக்கும். அடுத்தது வெள்ளின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான். ஆடை, ஆபரணம், நகை, பட்டாடை, ஆடம்பர வாழ்க்கை, சுகமான விஷயங்கள். அதற்கடுத்ததாக நமக்கு வரக்கூடிய மனைவி, பெண், சினிமா, நாடகம், சீரியல், பாட்டு, கவித்திறம், எழுதக்கூடிய திறன், இது எல்லாத்துக்கும் காரகத்துவ ஒரு கிரகம் இருக்குன்னா அது சுக்கிர பகவான் தான். எந்த ராசி? துலா ராசி, ரிஷப ராசி. இந்த 2 ராசிக்கும் தலைமை வீடாக கொண்டவர் சுக்கிர பகவான். ரொம்ப முக்கியம். உலகமே கண்டு நடுங்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு மிக நெருங்கிய கிரகம், நட்பு கிரகமே இவர் தான். அதனாலதான் துலா ராசியை மட்டும் சனீஸ்வர பகவான் ஒண்ணுமே பண்ண மாட்டார். அவருடைய உச்ச ராசியும் அவர் தான், உச்சமடைவது துலா ராசி தான். அப்ப இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் தான் சுக்கிரத்தலம். கஞ்சனூர் இருக்கு, சூரியனார் கோயில் பக்கத்திலே சுக்கிரன் இருக்காரு. அது சிவபெருமானும் அம்பாளுமே சுக்கிரனாகவும் சுகீர்த்தியாகவும் அங்க இருக்காங்க, மற்ற எந்த தலத்திலையும் கிடையாது. அந்த நவகிரக தலத்துல கஞ்சனூர்ல சிவபெருமானும் அம்பாளான பார்வதியுமே சுக்கிரன் சுகீர்த்தியா அங்க இருக்காங்க, தனி சன்னதியில இருக்காங்க. ஆனால் தலைமை ஸ்தானம் என்றால் ஸ்ரீரங்கம். ஏன்னா உங்களுக்கு ஆரம்பத்தை சொல்லியிருக்கேன், சுக்கிர பகவான் பிருகு என்ற மகரிஷியினுடைய புத்திரன், அதாவது மைந்தன். அந்த பிருகு தான் சிவனுக்கு கோயிலாம் போட்டோன்னு சொன்னார். சிவபெருமானுக்கு லிங்க வடிவமே வழிபாடா இருக்கட்டும்னு சொன்னார். பிரம்மாவுக்கு கோவில்லாம் போட்டோன்னு சபிச்சவர். திருமாலின் மார்பில் எட்டி உதைத்தவர். அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவு பலம் பொருந்தியவர், தபோபலம் பெற்றவர். அதனால தான் அவருடைய மகாலட்சுமியே பிறந்தாங்க. பிருகுவனுடைய குழந்தையா தான் மகாலட்சுமி பிறந்ததுனால தான் பார்கவின்னு பேர். பிருகுவுக்கு பார்கவர்னு ஒரு பேர் உண்டு. அதனால தான் மகாலட்சுமிக்கு மூத்த சகோதரன் சுக்கராச்சாரியார். அதனால தான் உலகத்திலேயே மிகப்பெரிய வைணவ தலமாகவும் 108 தலத்துல முக்கியமான தலமாகவும் முதன்மை தலமாக இருக்கக்கூடிய திருவரங்கம் சுக்கிரனுடைய ஆதிக்க தலம். இந்த சுக்கிரன் எங்கேயா இருக்காரு? திருவரங்கத்துல மூலப்பெருமாள் படுத்துட்டு இருக்கார். அவருடைய பாதத்திலே சூட்சும வடிவத்திலே உட்கார்ந்து கொண்டு தினந்தோறும் திருவாராதனம் செய்கிறார். இன்றைக்கும் டிவைன் தமிழ் நேயர்களுக்கு சொல்றேன், யாரெல்லாம் சுக்கிரனுடைய அருள் இல்லாதவர்களோ, சுக்கிரனுடைய புக்தி சுக்கிர திசை நடப்பவர்கள், பொதுவாக சுக்கிர திசைனா ரொம்ப சூப்பர்னுவாங்க, அது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. இப்போ சுக்கிரன் ஆசையை கொடுத்து கீழே தள்ளிடுவார். சுக்கிரன் அசுரகுரு, மறக்கக்கூடாது. சுக்கிரன் சொன்னால் 6வது நம்பர். அந்த 6ங்கிறது மற்ற விஷயங்களை சொல்லும் பொழுது எதிரான நம்பராகவும் சொல்லப்பட்டிருக்கு, மறைவு ஸ்தானமும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால சுக்கிரனை சாமானியமாக நினைக்கக்கூடாது. அவர் எதையும் சாதிக்கக்கூடிய, பெருமாளுக்கே டஃப் கொடுப்பாரு, சிவனுக்கே டஃப் கொடுப்பாரு. குபேரன் சொத்தெல்லாம் தூக்கிட்டு வந்தவரே சுக்கிரன் தான். அப்புறம் சிவன்கிட்ட சொல்லி சுக்கிரனை போட்டு முழுங்கி, அதெல்லாம் பெரிய ஒரு ஸ்டோரியா நிறையா சொல்லணும். அப்ப சுக்கிரனுக்கு ஆதிக்க தலம், பிரதான தலம் திருவரங்கம். வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை காலையில 6லிருந்து 7க்குள்ள யாரெல்லாம் திருவரங்கம் பெருமாள் பாத தரிசனம், ராகவேந்திர சுவாமிகள் அடிக்கடி சொல்லுவார், சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற அந்த திருவரங்கத்திலே திருவரங்கநாதனுடைய மூல திருவடியை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அந்த ஒரு மாசத்துக்கு செல்வம் தொடர்பான பிரச்சனைகளே இருக்காது. பெரிய பெரிய சித்தர்கள்லாம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்துடுவாங்க. அதனால தான் வெள்ளிக்கிழமையில தினமும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீரங்கத்தில் அந்த விடிகாலை காவேரியிலேருந்து யானையில் அப்படியே வந்து குடத்தில் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்பொழுது அந்த காலையில் திருப்பதியில் நடக்கக்கூடிய சுப்பிரபாத சேவை எவ்வளோ முக்கியமோ அதே போன்று திருவரங்கத்தில் நடக்கக்கூடிய சுப்பிரபாத சேவையும் ரொம்ப விசேஷம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியவர்கள் தான் வருவாங்க, மிகப்பெரிய நீதிபதிகள் வருவாங்க, விஷயம் தெரிந்தவர்கள், மிகப்பெரிய சோதிடர்கள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, இறை அருளாற்றல் பெற்றவங்க இருப்பாங்க. அதற்கெல்லாம் முன்பாக நம் கண்ணுக்கே தெரியாத வடிவத்தில் சித்தர்களும் அங்கு திருவரங்கநாதனை வழிபாடு செய்வார்கள். அப்படி சித்தர்களும் தேவர்களும் வழிபட்டு தான் செல்வம் கொடுக்கக்கூடிய அருளையே பெறுறாங்களாம். ஏன்னா மகாலட்சுமிக்கு அண்ணன் இல்லையா? அதனால தான்
சுக்கிரனுடைய ராசி வீட்டை சேர்ந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்களோ துளாராசிக்காரர்களோ வெள்ளிக்கிழமையில வீட்டில் ஸ்ரீரங்கம் போக முடியலனாலும் மகாலட்சுமியினுடைய துதியை சொல்லி அங்கம் ஹரே புலகபூஷணம் ஆசிரியந்தின்னு சொல்லக்கூடிய கனகதாரா சோஸ்திரம் சொன்னாலும் திருவரங்கம் சென்ற புண்ணியம் உண்டு. மகாலட்சுமியை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதற்கு அடுத்தது கஞ்சனூர்னு சொல்லக்கூடிய சுக்கிரத்தலம். சுக்கிரனாலே இனிப்பு, மொச்சை தானியம் அவருக்கு. அதனால சுக்கிரனுடைய திசை நடப்பவர்கள் ஸ்ரீரங்கத்தில் போய் மொச்சையை தானமாக கொடுத்தாலும் ரொம்ப புண்ணியம்னு சொல்லியிருக்கு. சுக்கிரன் பார்த்தா தான் கல்யாணம். களத்திரக்காரகன் அவர் தான். ஒவ்வொருத்துக்கும் காரகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் சுக்கிர பகவான் தான் களத்திரக்காரகன். கல்யாணம் நடக்கணும்னா சுக்கிரனுடைய கண் பார்வை அவசியம். அதனால ஸ்ரீரங்கமும் கஞ்சனூரும் சுக்கிரனுக்கு உரித்தான தலங்கள். முதல்ல போகக்கூடியவங்க, சார் நாங்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் சார், காரியம் நடக்கலைன்னா தலைமை ஸ்தானத்தை பார்க்கலன்னு அர்த்தம். அப்போ ஸ்ரீரங்கம் பார்த்துட்டு கஞ்சனூர் போயிட்டு வந்தீங்கன்னா உடனடியாக வீட்டில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் உடனே நடந்துடும். அப்புறம் மங்கள செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால நிச்சயமாக இதை பின்பற்றட்டும். அதற்கு அடுத்ததா சுக்கிரனுக்கு அடுத்ததா வரக்கூடியவர் யாரு? எல்லாருக்கும் தெரியும். அவருடைய நட்பு வீடு, உலகமே நடுங்கக்கூடியவர், ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான். அவரை பேரை சொன்னாலே பாருங்க, நீங்களே இப்படி நிமிர்ந்து உட்கார்றீங்க. அதுதான் அவருடைய வல்லமை. அவர் யாரு? சூரியனுடைய புத்திரன். சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர். மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் தலைவராக விளங்குபவர். 8 என்ற எண்ணை தன்னுடைய எண்ணாக கொண்டவர். சனிக்கிழமை அவருக்கு உரித்தான நாள். நீலமும் கருப்பும் அவர் அணியக்கூடிய ஆடைகள். நீலோத்பலம்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பு மிகுந்த பூவை தனக்கு உரித்தான பூவாக கொண்டவர். வன்னி மர இலையை தனக்கு உரித்தான இலையாக கொண்டவர். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தர்மவான், நீதிமான், சத்தியவான் எல்லாமே சனீஸ்வர பகவான் தான். பொங்கு சனி, கங்கு சனி, மங்கு சனி எல்லாமே அவர் தான். பாருங்க, நான் ஆரம்பத்தை சொன்னேன், சூரிய பகவானுக்கும் இவருக்கு தான் தாங்கள் தவம் இருந்த தலத்தையே தலைமை தலமாக கொண்டவர்கள். இவங்களுக்குன்னு தனிப்பட்ட வேறு 2, மற்ற கிரகத்துக்குலாம் 2 தலம் சொன்னேன். சனிக்கும் சூரியனுக்கு மட்டும்தான் தனிப்பட்ட தலமே கிடையாது. அவர்கள் தவம் இருந்த க்ஷேத்திரமே அவர்கள் தலைமை க்ஷேத்திரமாக போய்விட்டது. பாருங்க, சூரியனாருக்கு சூரியனார் கோவில் அவர் தவம் இருந்தது. சனீஸ்வர பகவான் தன் தந்தைக்கு நிகராக வரணும்னு சொல்லிவிட்டு காசியில் போய் இறைவனுடைய அருளை பெற்று திருநள்ளாற்றிலே வந்து ஈஸ்வர பட்டத்தை பெற்றார். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, சனீஸ்வர பகவானுக்கு அவருடைய ராஜாங்க ஸ்தானம் ராஜ சனியாக திருநள்ளாற்றிலே குடியிருக்கிறார். அப்படி அவர் பார்க்குற பார்வையே, அவர் நிற்கிற ஸ்டைலே ஒய்யாரமாக இருக்கும். தர்பாரண்யேஸ்வரர், பிராணாம்பிகை 2 தலத்தையும் பார்த்துட்டு வந்தோம்னா அவர் ஒய்யாரமாக, அவர் ஒரு தனிமையான, எப்படி பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தர்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சோம உமாஸ்கந்தர், சிவபெருமான், அம்பிகை, நடுவில் முருகன்றது சோமாஸ்கந்தர்னு சொல்லுவாங்க. திருநள்ளாற்றில் அனுகிரக சனியாக இருக்கார். இந்த பக்கம் தர்பாரண்யேஸ்வரர், இந்த பக்கம் அம்பாள், நடுவில் சனீஸ்வர பகவான் தனி சனியில் குழந்தையாக இருப்பார் பார்க்கறதுக்கு. ஆனால் பலம் பொருந்தியவர். தப்பு பண்ணிட்டு யாரும் அவர்கிட்ட போகவே முடியாது, போகவும் கூடாது. 8ங்கிற நம்பர் அவருக்கான நம்பர். நீலமும் கருப்பும் அவருக்கு உண்டான நிறங்கள். அவரை போய் பார்த்தீங்கன்னா நாம் புனிதப்படுவோம். நாம் யாரும் நமக்கு புரிய வச்சிருவார் சனீஸ்வர பகவான். ஏன்னா தண்டனை கொடுத்து நம்மை சீர்படுத்தக்கூடியவர். இது எப்படி சொன்னால், சனீஸ்வரனை கண்டு ஏன் பயப்படுறாங்கன்னா, டாக்டர் மாத்திரையாக கொடுத்துட்டு இருந்தா, சிறப்பாக கொடுத்துட்டு இருந்தா நல்லவர். ஊசி போட்டார்னா அவர் ரொம்ப கெட்டவராக போயிடுவார். அறுவை சிகிச்சை செஞ்சால் நம்ம அவரை திட்டுவோம் இல்லையா? அது மாதிரி காலங்காலமாக யுகம் யுகமாக ஜென்மா ஜென்மமாக நாம் செஞ்ச பாவங்கள்லாம் இந்த பிறவியாக நமக்கு வந்திருக்கு. அப்போ அந்த பிறவியில் இருக்கிற பாவத்தை டாக்டராக இருக்கிற சனீஸ்வர பகவான் தண்டனை என்ற பேரில் ஊசியாக குத்தி, அந்த ஊசிக்குள்ளே மருந்து இருக்கும். என்னங்க, 7.5 சனி படுத்திருச்சுங்க, பெருசாக நினச்சேங்க, அப்படியே குப்புறப்படுத்தி விடு, எனக்கு முன்னாடி படித்தவன் பின்னாடி படித்தவெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டான், இப்படி நிற்கிறேன்னா ஏதோ காரணத்திற்காக சனீஸ்வர பகவான் தடுத்திருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். அவர் அளவு கனிவான தெய்வம் உலகத்திலேயே கிடையாது. அவர் தான் உண்மையான தெய்வம். நான் கேட்டால் சொல்லுவேன், 9 கிரகத்தில் சனீஸ்வர பகவான் மட்டும்தான் என்னை கேட்டால் நாம் வணங்க வேண்டிய இறைவன். மற்றவங்களை குறைச்சி சொல்லலை, நம்மை காப்பாற்றவரே அவர் தான். அடுத்து நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. எப்படி ஒரு மருத்துவர் உள்ள இன்ஜெக்ஷன் போட்டோன்னா, இன்ஜெக்ஷன் போடும்போது வலிக்கும், அந்த மருந்து உள்ளே போகும்போது வலிக்கும், எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வலிக்கும். அந்த மருந்து உள்ளே சென்ற பிறகு நாம் உடல்நிலையில் எப்படி மீட்டெடுக்கிறோமோ அதுபோல் சனீஸ்வர பகவான் தன்னுடைய ஆதிக்கத்திலே கஷ்டப்படுத்துவார், சில சிரமங்களை கொடுப்பார். அது நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்கு, நாம் என்னென்ன தப்பு செஞ்சோம், ஓ இதுக்குத்தானா இந்த தப்பு பண்ணோம், அதுக்கான தண்டனை கிடைச்சிருக்கு, இனி இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடாது, நம்மை நாமே உணர வைத்து சத்திய பாதையில் அழைத்து செல்லக்கூடியவர் அவர் தான். டெஸ்ட் வைக்கிறவரே அவர் தான். அவர் தான் ஹெட் மாஸ்டர், அவர் தான் டீச்சர். நமக்கு என்னன்னா வரம்லாம் கொடுத்துருவார் அப்பா அப்படின்னு. அதில் மனம் சபலப்படுற மாதிரி சில விஷயங்களை செய்வார்.
பணத்தை கொண்டு யார் மூலியமாவது கொடுத்து அதுக்கு வந்து நம்ம அடிமையாக இருக்குமா, லஞ்சம் வாங்குறோமான்னு பார்ப்பார். பணத்துக்கு அடிமையாக இருக்குமான்னு பார்ப்பார். வேறு சில மயக்கக்கூடிய வஸ்துகள், மது, மாது, சூது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுத்து இதுக்குள்ளே நம்ம போகிறோமான்னு பார்ப்பார். போயிட்டோம்னா நாம் தோல்வி அடைந்ததாக அர்த்தம். இனி நான் இந்த தவறே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியாக நின்று என்ன கஷ்டம் வந்தாலும் நேர்மையை வாழ்க்கையில் கொண்டுட்டோம்னா அப்படியே அவரை தூக்கி மேருமலையில் உட்கார வைக்கக்கூடிய தெய்வம் சனீஸ்வர பகவான் மட்டும்தான். கடமை மாறாத கண்ணிய தெய்வம், சத்தியத்தின் வடிவம், நேர்மையின் திருவுருவம், நியாயத்தின் வடிவம். இந்த தராசுன்னு சொல்றோம் பாருங்க, அந்த நீதி தேவதையை யாருன்னா சனீஸ்வர பகவான் தான். அதனால்தான் அவரை நாம் ஒவ்வொரு நாளும் வணங்க வேண்டும். அப்ப சனீஸ்வர பகவானுக்கு ஆதிக்க தெய்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா நிறைய தெய்வங்களை சொல்லுவாங்க. விநாயக பெருமானை சொல்வார்கள், ஆஞ்சநேயரை சொல்வார்கள், சிறப்பாக சொல்லும்போது வராகியை சொல்வார்கள், சுவாமி ஐயப்பனையும் சொல்வார்கள். இவர்கள் எல்லாருமே காரகத்துவ தெய்வம் தான், சனீஸ்வர பகவானுக்கு தெய்வம் தான். ஆனால் சனீஸ்வர பகவானுக்கே குருவாக விளங்கியவர் கால பைரவ மூர்த்தி. அந்த கால பைரவரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி கோரையில் நாம் வழிபட்டோமே ஆனால் சனீஸ்வர பகவான் நம்மை தாங்கி பிடிப்பார். இது முக்கியமான விஷயம். அவருக்கு குருவா இருக்கிறதுனால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட இடத்துல இருந்துகிட்டு திருக்கொள்ளிக்காடுங்கிற தலத்தில் எங்கள் மன்னார்குடிக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த இடத்துல காகக்கொடி, உழைப்பாளர்களுடைய முக்கியமான உபகரணமாக இருக்கக்கூடிய ஏர் கலப்பையை கையில் வச்சுக்கிட்டு மகாலட்சுமியோட ஸ்தானத்தை நின்றுக்கிட்டு வாங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன்னு மங்களச்சனியா மகாலட்சுமியோட அனுகிரகத்தில் குபேர சனீஸ்வரன் அங்கே இருக்கார். பைரவர் ஏத்தாப்புல தன்னுடைய குருநாதருடைய பார்வையில சனீஸ்வர பகவான் இருக்கார். அதனால திருநள்ளாற்றுக்கு போக முடியாதவர்கள் அங்க நேரா போய் அந்த பொங்கு சனீஸ்வரர் அனுகிரகம் செய்யக்கூடிய திருக்கொள்ளிக்காட்டுக்கு போய் பார்த்தாலும் அவர்கள் வாழ்வில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகள் கிடைத்துவிடும். அதனால இந்த திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு ரெண்டுமே முக்கியமானது. இந்த தலங்களுக்கு போகும்போது சனீஸ்வரனுடைய கனிவுக்கும் அருளுக்கும் நாம் பாத்திர பூதர்களாவோம். இது சனி. அடுத்தது சாயா கிரகங்கள், பாம்பினுடைய வடிவமாக இருக்கக்கூடியவர் ராகு பகவான், கேது பகவான். இவர்கள் யாருன்னா இவங்க போற பாதையே வித்தியாசமா இருக்கும். எல்லாரும் இப்படி சுத்தினா இவங்க தலைகுப்புறம் சுத்திட்டு போவாங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் போவாங்க. அசுர தலையும் பாம்புடலும் கொண்டவர் ராகு பகவான். பாம்பு தலையும் 5 தலை பாம்பு தலையும் அசுர உடலையும் கொண்டவர் கேது பகவான். 2 பேருக்கும் சலை கிடையாது. இவர் தலை, அவர் வால், அவ்வளவுதான் விஷயம். ஒருத்தர் கொடுத்தா இன்னொருத்தர் எடுப்பார். இந்த 2 பேரும் என்னன்னு கேட்டீங்கன்னா கடுமையான கால சர்ப்ப தோஷத்தை உருவாக்குபவர்கள். தினைக்கின்ற ஒரே ஆளு தான், சுவர்பானு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் தான். அவன் தான் புக்தியை செயல்படுத்திய சுக்கிரன்ட்ட கேட்டுக்கிட்டு அவன் சூரியத்தினருக்கு மத்தியில் உட்காந்து அமிர்தத்தை சாப்பிட்டு பெருமாளுடைய சட்டுவத்தால் அடி வாங்கி தலை வேற உடல் வேற போய் சிவனை நோக்கி தவம் இருந்து நவகிரக பதவியை பெற்றார். அது வரைக்கும் உலகத்தில் 7 கிரகம் தான். இவங்க 2 பேரும் வரம் பெற்று வந்ததுனால்தான் 9 கிரகங்களாக நவகோள்களாக நவகிரக சரித்திரமே மாறிடுச்சு. இவர்களுக்கு உண்டான ஆற்றல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ராகு, முதல்ல தலத்தை சொல்லிடுறேன். ராகு பகவானுக்கு 4 அப்படிங்கிறது நம்பர், கேது பகவானுக்கு சிறப்பு மிகுந்த 7ங்கிறது நம்பர். இதுல இந்த ராகு பகவானுடைய தலைமை ஸ்தானம், கேது பகவானுடைய தலைமை ஸ்தானமா திருக்காளஹஸ்தி இருக்குது. அங்க சிவபெருமானாக ராகுவும் ஞானாம்பிகை, அதாவது அங்க இருக்கக்கூடிய அம்பிகையாக கேது பகவானும் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சொலவடை இருக்கு. அகஸ்தியர் அங்கதான் இருக்கார். அதுல பாத்தீங்கன்னா இந்த ராகுனா மாய தோற்றம், பிரம்மாண்டம், பிரம்மாண்டமா ஒரு விஷயம் இருக்குன்னா அது ராகுன்னு அர்த்தம். மிகப்பெரிய ஆசையை கொடுப்பார், கீழே தள்ளி விட்டுருவார். ஆசையை கொடுத்து, அதாவது கொடுத்து கெடுப்பவர் ராகு, கெடுத்து கொடுப்பவர் கேதுன்னு சொல்லுவாங்க. நம்மை உணர வைக்கணும். இவர்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகத்தில் நம்ம தவறுகள் செய்கிறோம் இல்லைங்களா. இந்த மனிதனாக பிறந்துட்டோம், யாருமே பார்க்கல, சரி யாரும் இல்லை, நம்ம தப்பு செஞ்சால் என்ன, ஒரு தப்பாக நினைக்க வேண்டாம். நம்ம போயிட்டுருக்கோம் சார், போயிட்டு இருக்கும்போது நமக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. சிறுநீர் கழிக்கணும்னா அதுக்கு உண்டான இடங்கள் இருக்குது, அதை விட்டுட்டு நாம் எங்கெங்கேயோ போய் கழிக்கணும் பார்த்தீங்களா, அதுவும் தப்பு தான். அங்கும் உயிர்கள் இருக்குது. அப்போ அதுக்குண்டான கணக்கை எழுதுகிறவரும் யாரு, இந்த ராகு கேதுக்கள் தான். அதே மாதிரி பிறட்ட வெளியில சொல்ல முடியாத தவறுகள் யாரெல்லாம் செய்கிறார்களோ இந்த ராகு கேதுவனுடைய கணக்கில் வந்து விடுவார்கள். ஒரே வார்த்தையில் சொல்றேன், சட்டத்திற்கு புறம்பா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே பொறுப்பு யாருன்னா ராகு கேதுக்கள் தான். அதில் நீங்க எக்ஸ்ட்ரா என்னன்னாலும் போட்டுக்கலாம். அப்போ ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும். பாம்பு கிரகங்கள் இல்லையா அவங்கெல்லாம், அதனால எதையும் செய்யக்கூடியவங்க. இந்த 8 கிரகங்கள் கொடுக்காத விஷயத்தையும் ராகு கேதுக்கள் கொடுத்துருவாங்க. அபாரமான யோகம், கால சர்ப்ப யோகம் வந்துருச்சுன்னா
அவர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய பதவியை அடைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். மாய கிரகங்கள் அவங்கெல்லாம். திரைப்படத்தை ஒட்டுமொத்தமா ஆட்சி பண்றவங்களே அவங்க தான். ஏன்? அது நிழல் தானே, நிழல் படம் தானே, சாயா தானே. அந்த சாயாவும் சரி, ரஜினி சொன்ன மாதிரி மாயாவும் சரி, எல்லாமே இந்த ராகு கேதுக்கள் தான். அந்த நிழலை வச்சு நிஜம் மாதிரி கொண்டு வந்துருவாங்க. சூரியனையே விழுங்கும் ஆற்றல் படைத்தவர்கள் இந்த 2 பேரும். அதனால அவர்களுக்கான தலம்னு சொல்லி பார்க்கும்போது திருநாகேஸ்வரம், அடுத்ததாக கீழ்பெரும்பள்ளம் 2 சொல்லப்பட்டிருக்கு. திருப்பாம்புரம் ஏக சரீரமா 2 பேரும் இருக்காங்க. அப்ப தலைமை ஸ்தானம் திருக்காலகத்தி, உபஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது திருநாகேஸ்வரத்தையும் கீழ்பெரும்பள்ளத்தையும் சொல்லலாம். இந்த கேது பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா குலத்தை வளர்க்கக்கூடியவர். இப்ப மதம் மாறி போறாங்க, மத சண்டைகள் வருது, கோர்ட்டு கேஸு வழக்குன்னு வருது, முறை தவறி போறது, இது எல்லாமே கேது பகவான். இன்னொரு விஷயம், ஒருத்தர் சாமியாரா போவாரா, சன்னியாசி ஆவாரா, உலகத்திற்கே ஞானத்தை கொடுப்பாரா, பிறவி இருக்காதான்னு சொல்லணும்னா கேதுவை வச்சுதான் சொல்ல முடியும். ஒரு உண்மையான சன்னியாசி கேது இருக்கக்கூடிய இடத்தை வச்சுதான் அவரை பத்தி நம்ம பேசவே முடியும். அப்ப கேது என்பவர் ஒரு வம்ச தோன்றல். இன்னும் ரொம்ப சிறப்பா சொல்லணும்னா, இந்த கொரோனான்னு ஒரு பயங்கரமான ஒரு நோய் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த கொரோனா காலகட்டத்தில் கொத்து கொத்தா உயிர்கள் போச்சு. என்ன நடந்தது? கோவில்கள் மூடப்பட்டது, பள்ளிவாசல் மூடப்பட்டது, தேவாலயங்கள் மூடப்பட்டது, வழிபாடக்கூடிய தெய்வ கோவில்கள் எல்லாமே மூடப்பட்டதுன்னா கேதுவனுடைய ஆதிக்கம். வியாதிக்கும் அவர் தான் அதிகம். குழப்பம் வருது இல்லை, முடிவெடுக்காம குழம்புறம் பார்த்தீங்களா? அதுக்கும் காரக தெய்வம் கேது பகவான் தான். அதனால ராகு என்று சொன்னால் காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு செவ்வாய்க்கிழமை செஞ்சிட்டோம்னா அற்புதம். அதே மாதிரி விசேஷமாக கேதுன்னு சொன்னா 2 தெய்வம் தான். பிரதானமா விநாயகர், அவர் வெளியில விடக்கூடாதுன்னா இடுப்புலயே அரணாக்கையில சுத்தி வச்சிருக்காரு விநாயக பெருமான். அடுத்தது சித்திரகுப்தன், நம்முடைய மனிதனுடைய தலை கணக்கு எழுதுறாரு பாருங்க, அந்த சித்திரகுப்தன் உபதெய்வம். அப்போ கேது பகவான் சொன்னால் அவர்கள் ஞானகாரகனாக இருப்பார். கேதுனுடைய அருள் பெற்றவர்கள் நல்லா பாடுவாங்க, ஆன்மீகத்தில் பெரிய உச்சநிலை தொடுவார்கள். கேது என்பவர் குலத்தை வளர்க்கக்கூடியவர், செழிப்பை தரக்கூடியவர், இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர். கேது பகவான்கிட்ட ஒரு ஆதிக்கத்தை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமை பற்று இருக்காது, ஒரு பற்றற்ற நிலையில தான் இருப்பாங்க. இப்படி 2 பேருக்கும் காரகத்துவம் சொல்லப்பட்டது. இதனால மனிதர்களாக பிறந்தவர்கள் இப்போ இவ்வளவு நேரம் சொல்றோம், சார் எனக்கு நீங்க இவ்வளவோ தலங்கள்லாம் சொன்னீங்க, இங்கெல்லாம் போக முடியல, வீட்டில் உட்காந்துக்கிட்டு நோகாம நோம்பு கும்பிடணும், என்ன பண்ணா? அப்படிதான் எல்லாரும் கேட்பாங்க. அதற்கும் அதை சொல்லி நான் நிறைவு பண்றேன். ஞானசம்பந்த பெருமான் வேதாரண்யம் வருகிறார், அப்பரடிகள் சொல்லக்கூடிய நாவுக்கரச பெருமானும் வராரு. 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அவ பார்க்கும் பொழுது 2 பேரும் ரொம்ப ஆச்சரியமா வேதாரண்ய தலத்துக்கு போலான்னு பேசுறாங்க. அப்ப சொல்றாரு நாவுக்கரசு, ஐயா இப்ப நாள் சரியில்லை, கோள் சரியில்லை, அதனால வேறு ஒரு நாளை குறிப்பிட்டு போலாம்னு ஞானசம்பந்த பெருமான் சொன்னாராம். கோளறு திருப்பதிகம், கோளையே இயக்கக்கூடியவன் அந்த எம்பெருமானாக விளங்கக்கூடிய சிவபெருமான். அதனால அவனை நினைத்து கோளறு பதிகம் பாடுறேன்னு சொல்லி ஒரு 11 பதியங்கள் பாடினார் சார். வேயிரு தோழிபங்கன்னு தொடங்கி ஒரு 11 பதியங்கள். அதை பாடி முடிச்சோன்னா நவக்கிரகங்களே அதை அனுகிரகம் பண்ணிட்டாங்களாம். அந்த பாட்டை சொல்லிதான், அந்த ஒரு பாசுரங்களை பாடித்தான் ஞானசம்பந்தர் ஆலயத்தின் கதவை மூடினார், நாவுக்கரசர் திறந்தார்னு சொல்லுவாங்க. எதற்காக சொல்றதுன்னா அவர்களுடைய பெருமைகளை சொல்றதுக்காக. இத்துணை நவக்கோள்கள் இருந்தாலும் கிருபானந்த வாரியார் ரொம்ப அற்புதமா சொல்லுவார். ஒரு வண்டி இருக்கு, நவக்கிரக நாயகி நினைக்கிற அந்த படத்தை சொல்லியிருப்பார். ஒரு வண்டி இருக்கு, அந்த வண்டிக்கு தலைவராக இருக்கிறது யாரு? அந்த காருடைய ஓனர். உட்காந்து பயணம் பண்றவங்க நம்மள மாதிரி பயணிகள், காரை ஓட்டக்கூடியவர்கள் டிரைவர். அந்த டிரைவரா இருக்கிறது தான் நவக்கிரகங்கள், உட்காந்து பயணம் பண்ணக்கூடியவங்க தான் நம்ம. அதுக்கெல்லாம் ஓனர் தான் இறைவன். அதனால அந்த காரை ஓட்டக்கூடிய நவக்கிரகத்தை, அதாவது வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வாகனத்தை ஓட்டக்கூடிய கிரகத்தை ஓட்டுபவன் இறைவன், பயணிப்பவர்கள் நாம், பயணத்திற்கான காரணத்தை தருபவர்கள் நவக்கிரகங்கள். அதனால எல்லாம் வல்ல இறைவனை சரணாகதி பண்ணணும்னா இந்த கோளறு பதிகத்தை ஒவ்வொருத்தரும், நீங்க மந்திரமாயம் ஒன்றும் தேவை, கோளறு பதிகத்தை தினந்தோறும் ஒரு முறை படித்து வீட்டில் வணங்கி விட்டு நாம நம்முடைய பணிகளை செஞ்சுட்டு இருந்தோம்னா எக்குறையும் இல்லை. அதே தருணம் நவக்கிரக தலங்களுக்கும் போயிட்டு வரணும், பரிகாரத்துக்காக அல்ல, அவர்களுடைய அன்பை பெறுவதற்காக. அதனால இப்ப நம்ம ஈஸியா சொல்லிட்டோங்கிறதுனால இதை மட்டும் படிச்சுட்டோம். யாருக்கு ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு? நடக்க முடியாம இருக்காங்க, கண் பார்வை இல்லை, உடல்நிலையில் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்க, உண்மையிலேயே வெளியே போக முடியாது, அவர்களுக்கு இது பொருந்தும். மற்றவர்கள் ஒவ்வொரு தலத்திற்கும் போகும்பொழுது அந்த தலத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுடைய சக்தி நமக்கு நிரம்ப கிடைக்க பெற்று நாம் சார்ந்த துறைகளில் நிபுணர்களாக மாறுவோம். இதற்கு எல்லாம் வல்ல நவகிரகங்கள் அருள் புரியட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன்.
உங்களோட நேரத்துக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி. நவகிரகங்கள் என்னான்னு தான் கேட்டேன். அதோட டெப்த் வரைக்கும் போயிட்டீங்க. என்னென்ன ராசிக்காரர்கள் எந்தெந்த கோயில்களுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. முக்கியமா தட்சிணாமூர்த்தியை காப்பாத்திருக்கீங்க பெரிய வார்த்தை சார். அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை தான் பிரதானமா வழிபடுவாங்க. தட்சிணாமூர்த்தி கிடையாது, குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிற பல விஷயங்களை, பல தகவல்களை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி சார். மீண்டும் இனியொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். டிவைன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள்.